உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. ஓ, நீதான் அவளை கூட்டிட்டு வந்தியா? என்ன அர்ஜுன் வேலை பாக்குற நீ? அவன் ஏற்கனவே கோவத்துல இருக்கான். என்ன காரணம் என்ன ஏதுன்னு ஒண்ணு புரியல. இப்படி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா இன்னும் கொஞ்சம் கத்துவான். அவளுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அது தாங்க ஆண்டி நானும் சொன்னேன். ஆனா எங்க கேக்குறா இவ? நான் கார்த்திகை பார்த்தே தீர்வேன், நீங்க வந்தா வாங்க வராட்டி போங்கன்னு கிளம்பிட்டான். அவளை ஒத்தையில விட முடியாதுல, அதான் கூட வந்தேன். இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு கோவில வச்சு என்னடானா அவளை தான் கட்டுவேனா, இன்னைக்கு இந்த கத்து கத்துறான். என்ன காரணம்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆண்டி, கார்த்திக் நல்ல பொறுப்பானவர் தான். இப்போதைக்கு அவருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை சொல்லாம மறைக்கிறாரு. போட்டு உடனே நச்சரிச்சா எப்படி சொல்லுவாரு? அது இவளுக்கும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் விட்டு பிடிச்சாதான் என்னன்னு தெரிய வரும். என்னவோ சரிப்பா, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். இல்லைன்னா அவன் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எனத்தையாவது பேசி போடுவான். அப்புறம் மறுபடியும் அழுதுட்டு வருவா. வாங்க போலாம். என்ன கமனி, போய் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தீங்களா? என்னங்கத்தா நக்கலா தெரியுதா? அந்த ஆள் என்னடா என்ன கண்டுபிடி பேசுறாரு. நீங்க என்ன பார்த்து பழ காட்டிட்டு இருக்கீங்க. வேற எங்களை என்ன பண்ண சொல்றேன்? நான் தான் முதல்லயே போகாதன்னு கொஞ்ச நாள் விஷயத்த ஆற போடுன்னா கேக்குறியா நீ? முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் நின்னா அவர் திட்டதான் செய்வாரு. என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. ஒன்னு நினைச்சா சங்கடமா தான் இருக்கு. அதுக்காக முன்னாடி போய் நிக்காம ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பு, வா போலாம். போலாம். என்னையோட அவருக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரை வேண்டான்னு சொல்லிட்டு தான் நானும் வந்திருக்கேன். வாங்க கிளம்பலாம். வெரி குட். சரி வா போலாம். அர்ஜுன் ஆண்டி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கோவத்துல போறவன் நாளைக்கு திரும்பவும் கார்த்திகை பார்க்கணும்னு வந்து நிப்பான். அவளை பத்தி தான் எனக்கு தெரியுமே. சின்ன பிள்ளைத்தனமா நடந்துப்பா. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த கார்த்திக் தான் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அட விடுங்க ஆண்டி, எதுக்கும் வருத்தப்படாதீங்க. எல்லாம் சரியாயிரும். அவர் ஏதாவது டென்ஷன்ல இருப்பாரு, அவரே வந்து சொல்லுவாரு. பாத்துக்கலாம், விடுங்க. அதான் உறவே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன்ல. இன்னும் அங்க என்ன பேச்சு? வாங்க போலாம். அச்சா குடுமி அடிச்சா மொட்டைங்கிற மாதிரி பேசிட்டு போறான். சரி அர்ஜுன், அவளை கூட்டிட்டு பத்திரமா கிளம்பு. சரிங்க ஆண்டி. குழந்தை மாதிரி தான் இருக்கான். ஏண்டா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சின்ன பிள்ளை மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப போன்னு விரட்டிக்கிட்டு இருக்க. நானும் அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டேன். அவளை வளர்த்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ அவளை வேண்டான்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எப்படி வேண்டான்னு சொன்னியோ அப்படியே இருந்திருக்கணும். இடையில அன்னைக்கு கோயில வச்சு அவளை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த பிள்ளையும் என்ன பண்ணும்? பாவம் சின்ன பொண்ணு. அவ அழுதுட்டு போறது பார்த்தா எனக்கே மனசு கேட்க மாட்டேங்குது. ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா கோச்சிட்டு போறேன்ட்டு போறான். நாளைக்கு உன்னை பாக்குறதுக்கு திரும்பவும் வருவா. நாளைக்கு வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். நான் பெங்களூர் கிளம்புறேன். இன்னைக்கு நைட்டு ஃபிளைட்டா நான் போறேன். என்னடா விளையாடுறியா? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் போறதா இருந்தேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தா இன்னைக்கே கிளம்புறதா நல்லதுன்னு தோணுது. நீ எங்க போய் தேடினாலும் இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. தயவு செஞ்சு இப்படி அவளை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கிறத விட்டுட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு உட்காந்து பேசு. எல்லாம் சரியா போயிரும். இது என்ற வாழ்க்கை. இதுல முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்னை எதுவும் சொல்லாதீங்க. அவளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவ்வளவுதான். நான் இன்னைக்கு நைட்டு பெங்களூர் கிளம்புறேன். யாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டாம். என்னமோ பண்ணித்தோன சொல்றத சொல்லிட்டேன். போயிட்டு எப்ப வருவேன்? தெரியலமா. 1 வீக் இல்ல 1 மந்த், ஏன் 1 இயர் கூட ஆகலாம். நான் அங்கேயே ஜாபுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அங்கதான் இனி இருக்க போறேன். ஏண்டா அப்ப நான் இங்க என்ன பண்றது? நான் யூஎஸ்ல இருக்கும் போது நீங்க தனியா தானே இருந்தீங்க. ஒரு வருஷம் மட்டும் எனக்காக பொறுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கடா. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கோ. நல்லா யோசிச்சிட்டேமா. இதுதான் என் முடிவு. அம்மா, கொஞ்சம் தலை வலிக்குது. காஃபி எடுத்துட்டு வரீங்களா? இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். இரு, எடுத்துட்டு வந்து தொலைக்கிறேன். ஐம் சாரிம்மா. நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கே புரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் இங்க இருந்தா நிச்சயமா சரிப்பட்டு வராது. மகா என்ன மறக்கவே மாட்டா. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்களாலையும் அவளாலையும் தாங்கிக்க முடியாது. கொஞ்ச நாள் உங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னங்க மேம், வந்ததுல இருந்து ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க. யூசுவலா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே. அது ஒண்ணும் இல்ல ஜெனி, நேத்துல இருந்து ஒரு மாதிரி தலசுத்தலாவே இருக்கு. மேம் கங்க்ராச்சுலேஷன். அட நீ வேற ஜெனி, அப்படிலாம் ஒண்ணும் இருக்க வாய்ப்பே இல்ல. மந்த்லி இப்படிதான் ஏதாவது ஒரு சிம்டம் காட்டும். ஆனா அப்படி ஒரு நல்ல நியூஸும் வராது. நீங்க என்னத்துக்கு அப்படி நினைக்கிறீங்க? ஒரு முறை டாக்டர் போய் பார்த்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதானே தெரியும். இல்ல ஜெனி, அதெல்லாம் வேண்டாம். சரி, நியூ அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னீ, எடுத்து வச்சியா? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க மேம். இருங்க, நான் ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம். ஒருவேளை ஜெனி சொல்ற மாதிரி இந்த முறை இருந்துட்டா ஏன் ஒரு முறை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணக்கூடாது? அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி
ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். திவ்யா, உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட வரல? நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப பதறி போயிடுவாரு. அப்புறம் குழந்தை பற்றி ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாரு. அதனால தான் எதுவும் சொல்லாமல் வந்துட்டேன். இருந்துட்டா பரவாயில்ல. ஒருவேளை குழந்தை இல்லைன்னா அவரால் தாங்கிக்க முடியாது. அதான். இங்க பாருங்க திவ்யா, இந்த மாதிரி நேரத்துல இப்படி நர்வஸ் ஆகவோ முதல் பதட்டப்படவோ கூடாது. ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் நல்லா எடுத்துக்கோங்க. சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், சாப்பிடுங்க. ரகு, அதான் ஏற்கனவே எனக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது போக இதுவும் எடுக்கணுமா? நீங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிற டேப்லெட்ஸ்லாம் இப்ப சாப்பிட வேண்டாம். இப்ப நான் நியூவா எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க அம்மாவுக்கு போறீங்க. கங்க்ராட்ஸ். டாக்டர், என்ன சொன்னீங்க? இல்ல, என் காதுல தான் தப்பா கேட்டுச்சா? சரியா தானே சொன்னீங்க? உங்களுக்கு என்ன கேட்டுச்சு? நான் அம்மாவாக போறேன். அதையே தான் நானும் சொன்னேன். ஆதியை பார்த்துட்டு நான் அப்புறமா கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். முதல்ல போய் ஆதிக்கிட்ட சொல்லுங்க. அண்ட் பி கேர்ஃபுல். வேகமா நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க டாக்டர். இந்தாங்க உங்க ஃபைல். இந்த மலடியை முன்னாடி நிப்பாட்டி வச்சா இந்த வளகாப்பு உருப்படியே நடக்குமா? முதல்ல இவளை வெளியே அனுப்புங்க. ஒரு குழந்தை பெற்று கொடுக்க துப்பு இல்ல உனக்குலாம் இன்றி வாய் பேச்சு. வாயை மூடி. ஆதி, ஹேய் திவ்யா, இங்க என்ன பண்ற? ஆதி, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னாச்சு திவ்யா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நீ இப்படி அழுதுட்டு வர ஆளும் கிடையாது. இந்நேரம் நீ காலேஜ்ல தானே இருந்திருப்பேன். அம்மா, வீட்டுக்கு எதுவும் போனியா? அம்மா எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆதி, ஆதி. ஏய், அழாம எதுவா இருந்தாலும் சொல்லு. மனசெல்லாம் பதறுது. இப்படி நீ ஆபீஸ்க்கு ஒரு நாள் ஓடி வந்ததில்ல. இப்படி அழுதுட்டு வந்திருக்கனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்னவா இருந்தாலும் சொல்லு. யார் மூலமா பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு திவ்யா. அது அது வந்து ஆதி, நமக்கு நமக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு புது உறவு வரப்போகுது. புது உறவுனா? கெஸ்டா? ஊர்ல இருந்து உங்க அப்பா இது வராரா? அதுக்கா இப்படி அழுகுற? மாமா வந்தா அம்மா எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் கவலைப்படாத. ஆதி, இந்த வீட்டுக்கு ஒரு புது உறவு வரப்போகுது. அதுதான் வந்தது சொல்லிட்டியே. அது யாருன்னு தான் கேக்குறேன். அந்த உறவு உங்க மூலமா, என் மூலமா, நம்ம மூலமா இந்த வீட்டுக்கு வரப்போகுது. நம்ம மூலமாவா? அப்படி யார் வர போறா? இத்தனை நாளா நம்ம கண்ட கனவு எல்லாமே நினைவாக போகுது. இது வரைக்கும் என்ன மலடி மலடின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஊர் வாயை அடிக்கிற மாதிரி இன்னைக்கு அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆதி, நீங்க அப்பாவாக போறீங்க. திவ்யா, இப்ப நீ என்ன சொன்ன? என் காதுல சரியா கேட்கலாம். மறுபடியும் சொல்லு. ஆதி, நீங்க அப்பாவாக போறீங்க. என்னடி சொல்ற? நிஜமாவா? நான் அப்பாவாக போறேனா? ஆமாங்க, இப்பதான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வரேன். நீங்க நிஜமாவே அப்பாவாக போறீங்க. நான் அம்மாவாக போறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு குழந்தையை கையில ஏந்த போறோம். திவ்யா, நிஜமா தானே சொல்றேன். எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கு தெரியுமா? மனசுல இருக்கிற பாரம் மொத்தமும் ஒரே நாள்ல இறங்கின மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இனிமே நீ அழவே கூடாது திவ்யா. ஒரு செகண்ட் கூட நீ அழவே கூடாது. இந்த செகண்ட்ல இருந்து உன் கால் தரையில கூட படாத அளவுக்கு உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீ குழந்தைய மட்டும் நல்லபடியா பெத்து கொடுத்துரு. என்ன எல்லாரும் மலடின்னு சொல்லும் போது கூட எனக்கு வலிச்சது இல்ல. ஆனா உங்களை எல்லாரும் தப்பா பேசும்போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம குழந்தை வந்துட்டாங்க. இனி உங்களை யாருமே தப்பா பேச முடியாது. இனி யாரும் பேச முடியாது. மத்தவங்க பேசுறதுலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடி. மாசம் மாசம் இதை நினைச்சு ஏங்கி தினம் தினம் தேதியை பார்த்துட்டே இருப்பேன்ல. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் தான் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டனோன்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் அதுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. ஐ லவ் யூ திவ்யா. ஐ லவ் யூ so much. I love you, ஆதி. படகெனவே உனையை பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்து புதைந்திடவே இருந்தேன். குருநாகமாய்
அர்ஜுன் ரிசல்ட் என்னாச்சு? ஃபெயில் ஆயிட்டேன். பொய் தானே, நீ பாஸ் ஆயிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? அது எப்படி தெரியும்? எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நான் தான் உன்னை இங்க வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். என்னதான் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் படிப்பு விஷயத்துல கரெக்டா இருந்துருவேன். எப்படி நான் உனக்கு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேனா? கரெக்டு தான். நான் பாஸ் ஆயிட்டேன். அதை சொல்றதுக்கு தான் உன்னை தேடி வரலாம்னு நினைச்சேன். கரெக்டா நீயே வந்துட்டேன். சூப்பர் அர்ஜுன், கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் எப்போ ஜாயின் பண்ற? ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் அர்ஜுன். சரி அர்ஜுன், இதை கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன். நான் கிளம்புறேன். அம்மா வெளியே போகணும்னு சொன்னாங்க, வரேன். அர்ஜுன், என்ன அப்படியே ஆஃப் ஆகி நிக்கிறேன்? நான் கிளம்புறேன்னு சொன்னேன். டேய், பேசுறது கூட காதுல வாங்காம எங்க பாக்குறான்? அர்ஜுன், நான் வரேன். அர்ஜுன், அர்ஜுன், என்ன பண்ற? சாரி. பரவாயில்ல. அம்மா, காலையில மகாவை கூட்டிட்டு போனியே, என்னாச்சா? அது வழக்கம் போல கார்த்திக் அவளை திட்டி அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். சரி, நீ கிளம்பணும்னு சொன்னல, கிளம்பு. சரி அர்ஜுன். அர்ஜுன், வர வர உன் கண்ட்ரோல் இழுக்குறான். கரெக்டா இருந்துக்கோ. என்னதான் லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி லிமிட்டா தான் இருக்கணும். நம்ம விலகி வந்தனால அப்செட் ஆயிருப்பானோ? என்ன இன்னும் நின்று பார்த்துட்டே இருக்கான்? கிளம்பணும்னு சொன்னல, கிளம்பு. போறேன் அர்ஜுன். நான் இப்படி விலகி போறனால ஒன்றும் உனக்கு கோவம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். நீ கிளம்பு. சரி அர்ஜுன், நான் வரேன். ஏய், பாத்து. இது தாங்காது, சின்ன காம்பு தானே பூவ தாங்குது. ஒத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. சாரி டி, இதுக்கு மேலேயும் என்னால கண்ட்ரோல் இருக்க முடியல. ஒன்னே ஒன்று ப்ளீஸ், ஒன்னே ஒன்று ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மின்சாரமில்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது, உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பது. என்னங்க மேடம், வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்படி விடாம நிக்கிறீங்க? அது நீதான் பிடிச்சு வச்சிருக்க, அதான் நிக்கிறேன். சரி விடு. விடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லு. என்ன? எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? இப்ப எதுக்கு அர்ஜுன் கல்யாணம்? அதெல்லாம் பொறுமையா பண்ணிக்கலாம். பொறுமையான எப்படி? ஒரு 50-60 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாமா? அவ்வளோலாம் வேண்டாம். நீ கொஞ்ச நாள் வேலை பாரு, அப்புறம் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இப்பவே உன்னை கூட்டிட்டு போய் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஓ, அவ்வளவுதான் தோணுதா? இன்னமும் என்னமோ தோணுது. ஆனா அதெல்லாம் இப்ப பேசக்கூடாதுல்ல. பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலைத்தனமும் பண்றேன். அம்மா, எனக்கு ஒரு டவுட்டுடா. என்கிட்ட மட்டும்தான் இப்படி இருக்கியா, இல்ல எல்லா பொண்ணுங்ககிட்டயும் இப்படிதானா? அடிங்க, ஆள பாராள. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? காலேஜுக்கு வந்த முத நாளே எல்லாரையும் ராகிங் பண்றங்கிற பேர்ல ஒவ்வொரு வம்பல் திட்டு, அதான் கேட்டேன். அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு. அப்போ ஏது? இது லைஃப் ஃபுல்லா ஒன்று கூட ஜாலியா இருக்கிறதுக்கு. அர்ஜுன், எனக்கும் என்ன விட்டுட்டு போயிட மாட்டல்ல? என் உயிரே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். போதுமா? அம்மாடி ரதி, இன்னைக்கு பிசினஸ் விஷயமா நான் வெளியே போறேன். இவனை சும்மா ஒரு ஒப்புக்கு தான் இங்க உட்கார வச்சிருக்கேன். எல்லா வேலையும் நீயே எடுத்து போட்டு பாத்துரு. ஏதாவது சைன் எது போடனா மட்டும் இவன்கிட்ட வாங்கு. அதுவும் நல்லா படிச்சு பார்த்துட்டு வாங்குமா. இவனுக்கு ஒன்னும் தெரியாது. இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. இந்த ஆபீஸை இவன்கிட்ட ஒப்படைக்கலாம் நானும் எத்தனை முறை முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா ஒன்னத்துக்கும் லாக்கி இல்ல. வெள்ளட்டு தோடிக்காரன்,
ஒரு பொம்பளை பிள்ளை முன்னாடியே நான் அசிங்கப்படுத்துறேன். ம், அப்ப நான் போயிட்டேன்னு பாக்குறேன். இல்லைன்னா என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. டேய், சொன்னதெல்லாம் காதுல வாங்குனல்ல, உனக்கும் தான். எந்த வேலையும் நீயே எடுத்து போட்டு பாத்துறாத. எதுவா இருந்தாலும் அந்த புள்ளகிட்ட கேளு. ம், சரி, அதான் சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. அம்மாடி ரதி, கொஞ்சம் பாத்துக்குமா. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒன்னு சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பையன் நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அதுக்காக இப்படி மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசுறது சரியில்லை. நான் ஒரு மூணாவது மனுஷி என்ற முன்னாடி இப்படி விட்டு கொடுத்து பேசுனீங்கன்னா அவர் மனசு என்ன பாடுபடும்? அவருக்கு பொறுப்பு இல்ல, அவருக்கு எதுவும் வராதுன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு தடவை ஆபீஸ் பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்து பாருங்க சார், அப்பதானே தெரியும். அதை விட்டு போட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா சொல்லுங்க? அம்மாடி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். பிகாம் படிச்சதுமே வந்து ஆபீஸ பாருடான்னு கூப்பிட்டேன். அதெல்லாம் வர முடியாது. ஒரு 2-3 வருஷம் என்ற இஷ்டத்துக்கு இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் ஆபீஸ பாப்பேன்னு சொல்றான். இவங்கிட்ட இப்படி பொறுப்பு ஒப்படைக்க முடியும்? இவங்கிட்ட ஒப்படைச்சாலும் அது உருப்படாது. அதுக்காக தான் சொல்றேன். மறுபடியும் மறுபடியும் அப்படியே பேசாதீங்க சார். உங்க பையனை நம்பி ஒரு தடவை பொறுப்பை ஒப்படைச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். என்ற பையன் மேல எனக்கே சுத்தமா நம்பிக்கை இல்ல. நீ இவ்ளோ நம்பிக்கை வச்சு சொல்ற. சரி, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஆபீஸ்ல தானே இருக்க போறான். அவன்கிட்டயே பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு முழுக்க அவன் எந்த லட்சணத்துல ஆபீஸ பாக்குறான்னு நீயே பார்க்க தானே போற. அப்போ உனக்கே புரியும் நான் சொல்றது சரிதானே. அதையும் பார்க்கலாம் சார். எனக்கு தெரிஞ்ச பாலா சார் சரியாதான் பண்ணுவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ம், சரிம்மா. பாலா சார், பாலா சார், என்னாச்சா? கனவு எதுவும் கண்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? இன்னைக்கு மதியானம் ஒரு கிளைண்ட் வருவாங்க, அவங்கள நீங்களே அட்டென்ட் பண்ணுங்க சார். அப்பதான் சாருக்கு உங்களை பத்தி புரியும். ம், சரி. சரிங்க சார், நீங்க ஒர்க் பாருங்க, நான் போய் என்ற ஒர்க்கை பாக்குறேன். ம். என்ன சார், எனக்கும் இல்லாம புதுசா ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்னை பெத்த அப்பால இருந்து என் கூட பழகுற என் ஃப்ரெண்டு வரைக்கும் என் மேல இது வரைக்கும் எதுலயும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது இல்ல. நீ மட்டும் என்ன எப்படி இவ்ளோ நம்புற? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய காப்பாத்திருங்க, நான் வரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வெயிட் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்பவே பொறுமை அவசியம். அதனால எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னடா தொடர்ந்து வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறை போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருந்தேன். நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன். அப்புறம் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இப்போ ஜாயின் பண்ணிட்டேங்க. ஜாயின் பண்ணி 1 வீக் ஆகுது. ஜூன் மந்த் தான் ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ட்ரைனிங் பீரியட்னு சொல்லி இந்த 1 மந்த்தும் வர சொல்லிட்டாங்க. டீச்சர் ஆனால் எப்படி ஒர்க் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். 8:30க்கு காலையில் ஸ்கூலுக்குள்ளே போனால் 4:30க்கு தான் வெளியே வர முடியும். அது வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஃபோனை கையிலவே எடுக்காதனால என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல. ஈவினிங் வந்தாலும் எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கான், அதனால அவளை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அவளுக்கு வீட்டுக்கு வந்ததும் டயர்டாக இருக்கும். அவளுக்கு சாப்பாடு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நைட் டிஃபன் வந்து செய்யணும். அண்ட் காலையில் போட்டபடி அப்படியே போட்டுட்டு போயிருப்போம். வீட்டை ஈவினிங் வந்து தான் ஒழுங்கு வைப்போம். ஸோ எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே 11 ஆயிரும். இதுக்கிடையில எப்போவாவது கொஞ்சம் 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி சேர்த்து வச்சு மொத்தமாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதனால தான் டைமிங் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ வேலை ரொம்ப முக்கியம் இல்லையா, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இதில் பண்ண முடியல. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வருமானு கேட்டால் வராதுங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, எனக்கு ஒர்க்கை பார்த்து தான் ஆகணும். என்னால் தொடர்ந்து போட முடியாட்டியும் எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் எடுத்து வச்சு போட்டுறேன். தொடர்ந்து போடணும்னு எனக்கும் ஆசை தான், பட் முடியலை. நானும் 2 சேனலுமே வந்து டெய்லியும் வீடியோ போடணும், இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி தான் முடிக்கணும்னு அவ்வளோ ஆர்வத்தோடு ஆரம்பித்தேன். பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு எதிர்பார்க்கல. நான் வேலைக்கு போவேன் நானே நினச்சி பார்க்கல. ஸோ சாரி ஃபார் ஆல். அண்ட் வெயிட் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட இன்னொரு சேனல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நியாட்ரோன் சேனல். அதுலேயும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் போட்டுட்ருக்கேன். சுத்தமாக டைம் இல்லை, அதனால் சாரி. நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த கதையில் உங்களுக்கு எந்த ஹீரோ ஹீரோயின் பிடிக்கும், எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, கதை முதல்ல பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கா, இதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா ஆன் த ஃப்ளோவில் இப்போ வந்து ஃப்ரேம் போடுவேன், அப்போவே டைலாக் பேசுவேன், அதுக்கப்புறம் நைட் எடிட் பண்ணி மறுநாள் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி போகிறனால இதுக்குன்னு டைலாக் பேசி எழுதி வைக்கிறதோ இல்லை ஸ்கிரிப்ட் தயார் பண்ணுறதோ எந்த ஒரு வேலையுமே இல்லை. அதனால தான் கேட்குறேன் எப்படி போயிட்டுருக்குன்னு. மறக்காமல் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர். பாய்.